ليس له حق فيعرض عنه ناطق بفمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: من يريد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال عليه الصلاة والسلام. السلام عليك يا صاحب الوقت، جبهتي تحت نعالكم أعرض بحكم نيابة عنكم، والسلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ومغفرته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஏராளமான படைப்புகளை படைத்திருக்கின்றார். அந்த படைப்புகள் அனைத்தையும் விட மனித படைப்பை சிறப்பான ஒரு படைப்பாக படைத்து அந்த மனித படைப்பிலேயே வைத்து சிறந்தவர்களாக இஸ்லாமியர்களை ஆக்கியிருக்கின்றார். உலகத்திலே ஏராளமான படைப்புகளை, எண்ணிலடங்கா படைப்புகளை படைத்திருக்கின்றார். அந்த எல்லா படைப்புகளை காட்டிலும் சிறந்த படைப்பாக, உன்னதமான, உயர்வான, கண்ணியமான படைப்பாக மனித படைப்பை தேர்ந்தெடுத்து அந்த மனித படைப்புகளிலே வைத்து மிக சிறந்த ஒரு படைப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்கின்றார். அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபிமொழி இப்படி சுட்டிக்காட்டும்: லவ்லாக்க லவ்லாக்க லமா ഖലഖ்துல் அஃலாக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உலகத்திலே படைக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்காது என்ற ஒரு நபிமொழி கூட இருக்கிறது. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருவாய் மொழிந்திருக்கிறார்கள்: மையுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். எல்லா மக்களில் குறிப்பிட்ட அளவிற்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை மட்டும் நாடுகின்றானா? இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறானா என்று சொன்னால் கிடையாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்: இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் மீது மட்டும்தான் அல்லாஹ் அன்பை செலுத்துகின்றான். அந்த ஒரு சில பிரிவுகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமிட்டு சொல்கிறார்கள்: இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மீது அல்லாஹ் அன்பை செலுத்துகின்றான். யார் தெரியுமா? யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தினுடைய ஞானங்களை கொடுக்கின்றானோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிக்மத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, ஷரியத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளங்கக்கூடிய, கேட்கக்கூடிய ஆற்றலை, விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை
யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறானோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே மிக சிறந்தவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக பிரியமானவர்கள், அவர்களுக்கு தான் அல்லாஹ் கயிறை நாடி இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இதைத்தான் மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு கயிறை நாடுகின்றானோ, யாருக்கு நலவை நாடுகின்றானோ, யாரின் மீது அன்பு செலுத்த நாடுகின்றானோ, யாரின் மீது என்னுடைய ரிலா என்று சொல்லக்கூடிய பொருத்தத்தை கொடுக்க நாடுகின்றானோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தினுடைய ஞானங்களை கொடுக்கின்றான். இந்த கூட்டம் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிரக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தில் வருவதற்குண்டான, பேசுவதற்குண்டான, கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் இது கிடைத்திருக்காது. அல்லாஹ்வுடைய ஒரு தனிப்பட்ட ரஹ்மத்தான பார்வை இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்க விளக்க பொது கூட்டத்தில் கலந்து கொண்டு மார்க்கத்தினுடைய விஷயங்களை பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நிறைவான முறையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட ஒரு 1434 வருடங்களுக்கு முன்னால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் அரபு தேசத்தினுடைய வரலாறு என்ன என்று பார்ப்பதை விட முழு உலக வரலாறு என்ன என்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செய்யாத பாவங்களே கிடையாது. எல்லா பாவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் உண்டான இடைப்பட்ட காலகட்டத்தில் எல்லா விதமான பாவங்களும் இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரிசையாக பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பெண்களுடைய நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது என்று பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அய்யாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் திருமணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், திருமண விஷயத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் 4 வகையாக இருந்தது. ஒன்று, மகர் கொடுத்து திருமணம் முடிப்பது, இப்பொழுது நடைமுறையில் உள்ளதை போல. இரண்டாவது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுவான், இந்த நபரோடு இத்தனை நாட்கள் நீ தங்கி இருக்க வேண்டும். அந்த அரபு உலகத்தில் ஒரு சில நபர்கள் மிகப்பெரிய கவிஞர்களாக இருப்பார்கள். அந்த கவிஞனோடு நீ சேர்ந்து இருக்க வேண்டும், அவனின் மூலமாக உனக்கு குழந்தை உறுதியாகிவிட்டால் நீ வந்து விடலாம். அது மிகப்பெரிய வீரனாக இருப்பான், அந்த வீரனோடு சேர்ந்திருக்க வேண்டும், அறிவாளியோடு சேர்ந்திருக்க வேண்டும், அறிஞனோடு சேர்ந்திருக்க வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல தனித்துவம் பெற்றிருக்கக்கூடிய நபர்களிடத்துல தன்னுடைய மனைவியை அனுப்பி வைத்து விடுவான். என்ன காரணம்? அந்த நபரோடு தன்னுடைய மனைவி சேருகின்ற சமயத்துல, உடலுறவு கொள்ளக்கூடிய சமயத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் பலமும் நம்முடைய மகனுக்கு வந்துவிடும் அல்லவா? அவனுடைய அந்த உயிர் அணுக்களின் மூலமாக நம்முடைய மகனுக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் என்ற எண்ணத்தில தன்னுடைய மனைவியை அனுப்பி வைத்து இப்படி ஒரு திருமண முறை. இரண்டாவது முறை. மூன்றாவதாக, ஒரு பெண்ணை 10 நபர்கள் அல்லது ஒரு 15 நபர்கள் மொத்தமாக திருமணம் முடித்து வைத்திருப்பார்கள். எப்படி கம்பெனி வச்சு ஷேர் பண்ணிக்கிறோம், அதே போல ஒரு பெண்ணை ஒரு 15 பேர் மொத்தமா வச்சிருப்பாங்க. இந்த 15 பேரும் மொத்தமா எல்லாமே கணவன்மார்கள் தான். 10 பேருனா 10 பேர் தான், 15னா 15 தான், அதுக்கு மேல யாரும் உள்ள வரமாட்டாங்க. அப்ப 10 நபர்கள் ஒரு பெண்ணை வைத்திருப்பார்கள் திருமணம் முடித்து. அப்ப கொஞ்ச கால கழித்த பின்பு குழந்தை உண்டான பின்பு அந்த பெண் யாரை குழந்தைக்கு தந்தை என்று சொல்கிறாளோ அவன் அந்த குழந்தைக்கு தந்தையாகி விடுவான். இது ஒரு முறை. அடுத்து 4வது முறை விபச்சாரம். ஒரு பெண் தன்னுடைய இல்லத்திற்கு முன்னால் ஒரு கொடியை நட்டு வைத்திருப்பாள். இது விபச்சார விடுதி, வருபவர்கள் வந்து கொள்ளலாம். இப்படி ஒரு முறை. இப்படி அய்யாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் பெண்களினுடைய நிலை இப்படி மோசமாக இருந்தது. இது அரபிகளுடைய பழக்க வழக்கங்கள். அடுத்ததாக அரபிகளிடத்தில் இருந்த இன்னொரு கெட்ட பழக்கம் என்னவென்று சொன்னால் மது. அவர்கள் குடிக்கின்ற குடிநீரை கூட குறைவாகத்தான் குடிப்பார்கள்.
சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, தூங்கி எந்திரிச்சாலும் சரி, எல்லா சமயங்களிலேயும் அவர்களுக்கு மது இருக்க வேண்டும். எல்லா சமயங்களிலேயும் அவர்களுக்கு மாது இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தன்னுடைய தந்தை இறந்து விட்டால் தாயோடு புணரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அரபி மக்களிடத்தில் இருந்து கொண்டிருந்தது. பெண்களுடைய நிலை இப்படி மோசமாக இருந்தது. அடுத்ததாக பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை உயிரோடு புதைக்கக்கூடிய, அந்த குழந்தை வயதிற்கு வந்துவிட்டால் அவளை விபச்சார விடுதியில் சேர்ப்பதோ, அல்லது வயதிற்கு வராத சிறு குழந்தையாக இருந்தால் அவளை கொலை செய்து புதைப்பது, இது போன்ற கெட்ட வழக்கங்கள். அடுத்ததாக மூர்க்க குணம் அரபிகளிடத்தில் இருந்தது. ஒரு சாதாரண விஷயத்திற்காக அரபிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சில வரலாற்று நூல்களை இப்படியும் எழுதுவார்கள். தன்னுடைய ஒட்டகம் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டகத்திற்காக வைக்கப்பட்ட நீரை குடித்து விட்டால் பரம்பரையாக சண்டை போடுவார்கள். பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு குணம். அடுத்ததாக உறவினர்களிடத்தில் ஒட்டி வாழாமல் இருப்பது. உறவினர்கள் அனைவரையும் வெட்டி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படியாக அரபிகளிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட வழக்கங்களும், மதுவாக இருந்தாலும் சரி, மாதுவாக இருந்தாலும் சரி, உபச்சாரமாக இருந்தாலும் சரி, கொலையாக இருந்தாலும் சரி, கொள்ளையாக இருந்தாலும் சரி, திருடுவதாக இருந்தாலும் சரி, எல்லா பாவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இந்த அரபு தேசம் முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவி இருந்தது. அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு சில நல்ல மக்களும் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் யோசிப்பார்கள், காலம் மிக கெட்ட ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. மதுவும் மாதுவும் அனைத்தும் சாதாரண முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம் சாதாரண முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் எப்பொழுது ஒரு தீர்வு ஏற்படும்? இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த உலகத்திற்கு கிடைக்குமா என்று அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நல்ல மனிதர்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது விபச்சாரத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை கிடைக்கும்? அடிமைத்துவத்திலிருந்து எப்பொழுது பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்? ஆணாதிக்கத்திலிருந்து எப்பொழுது சுதந்திரம் கிடைக்கும்? திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற கெட்ட விஷயங்கள் அனைத்திலிருந்தும் சுதந்திரம் எப்பொழுது கிடைக்கும் என்று எல்லா மக்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு மிக மோசமான காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைக்கின்றார். எந்த காரணத்திற்காகவும், எப்பேற்பட்ட காரணமாக இருந்தாலும் தனது குடும்பத்தை விட்டு தனித்து ஒரு மனிதர் வரமாட்டான். தனது குடும்பம், தனது குலம், தனது கோத்திரம் என்று குல வெறியோடு, கோத்திர வெறியோடு இருந்த அந்த சமுதாயத்தில், பெண்கள் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தில், குடிகாரர்களாக வாழக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்தது மட்டுமல்ல, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஹஜ்ரத் அவர்கள், இமாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், மது பிரியர்களாக இருந்தவர்கள், மது வெறியர்களாக இருந்தவர்கள், மதுவுடைய தடை சட்டம் வந்தவுடன் அந்த மது அனைத்தையும் கொட்டி விட்டார்கள். மதீனா வீதிகள் அனைத்தும் மது ஆறுகளாக ஓடியது. வரலாற்றை புரட்டி அமைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றினார்கள் என்று சொன்னால், ஒரு போர்க்களத்தில் ஒரு குழந்தையுடைய தந்தை கொல்லப்படுவார். அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், இன்னொரு சஹாபி, 3 சஹாபிகளும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன். பெண்ணை கொலை செய்து கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில பெண் குழந்தையை வளர்ப்பதற்குண்டான ஆர்வத்தை ஊட்டி அதை உலகத்திலேயே பார்ப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விபச்சாரம் மிக மிக அதிகமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், விபச்சாரம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அடுத்த பெண்ணை, அந்நிய பெண்ணை காமத்தோடு, இச்சையோடு நீ பார்த்தால் உன்னுடைய கண்களும் விபச்சாரம் செய்யும். விபச்சாரத்துக்கு பக்கம் நெருங்க கூட நீ செய்யாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியே விபச்சாரத்திலிருந்து ஒதுங்கி வந்தார்கள். இப்படி எல்லா பாவங்களையும் ஒன்றொன்றாக தன்னுடைய 23 ஆண்டுகளில 40 வருடம் நுபுவத்திற்கு முன்னால் இருந்தார்கள். அது 23 வருடங்களில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட செயல்களையும் மாற்றி நல்ல மனிதர்களாக அந்த சஹாபாக்களை மாற்றினார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவம், அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால்
அவரை பார்த்து காபிர்கள் கேட்பார்கள், நீ ஏன் இஸ்லாத்திற்கு வந்தாய்? உன்னுடைய தந்தை, உன்னுடைய தந்தையினுடைய தந்தை, உன்னுடைய மூதாதையர்கள், சொந்த பந்தம் எல்லோருமே இந்த குஃப்ரியத் என்று சொல்லக்கூடிய மாற்று மதத்தில் தானே இருக்கிறார்கள். இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொண்டதன், இஸ்லாத்தை நீ எடுத்துக்கொண்டதன் காரணம் என்ன என்று அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கின்ற பொழுது அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இஸ்லாம் மட்டும்தான் மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. உலகத்தில் படைக்கப்பட்ட நபர்களை மனிதன் என்ற அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். உலகத்திலே வாழுகின்ற சமயத்தில் விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட எங்களுக்கு கிடையாது. உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் விலங்குகளுக்கு என்ன மதிப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அந்த மதிப்பு கூட எங்களுக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தோம். அடிமைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாது. எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்வார்கள், செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் துன்புறுத்துவார்கள். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அறிவிப்பு செய்வார்கள். தன்னுடைய முதுகை, தன்னுடைய மேனியுடைய பின்புறத்தை எடுத்து காண்பிப்பார்கள். போட்டு அப்படி ஓட்டையா இருக்கு முதுகு ஃபுல்லா. என்னங்க ஓட்டையா இருக்குது, சல்லடமா இருக்குது, பாக்குறதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர் அவர்கள் சொல்லுவார்கள் அழகாக, இஸ்லாத்திலே நான் ஏற்றுக்கொண்ட புதிதிலே நான் அடிமையாக இருந்த காரணத்தினால் நெருப்பு கங்குகளை பாயாக விரித்ததில் என்னை படுக்க வைத்து வேதனைப்படுத்தினார்கள். என்னை மனிதன் என்ற ஒரு அந்தஸ்து எனக்கு கொடுக்கவில்லை. என்னை ஒரு சாதாரண உயிர் என்று கூட இவர்கள் மதிக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். எப்படி? ஒரு நபி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நபரை தெரியாமல் அடித்து விடுவார். என்றுமென்று அடிக்கவில்லை, தெரியாமல் அடிக்கின்ற சமயத்தில் பட்டுவிடும். அவரை அழைத்து, என்னை நீங்கள் அந்த அடிக்கு பகரமாக திருப்பி அடித்து விடுங்கள், அதை அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்று மிக மிக பெரிய கொடுமைகளை செய்த அதே நபர்களை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த அரபு தேசம் மட்டுமல்ல முழு உலகமும் நல்லதொரு விஷயங்களை எதிர்பார்த்து, நல்லதொரு வழிகாட்டியை எதிர்பார்த்து, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பாவங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு ஒரு நல்ல மனிதன் வரமாட்டானா? இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தீர்க்கு தரிசி நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று உலகம் முழுவதும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மக்கள் எதிர்பார்ப்பதை விட 1000 மடங்கு மிக அதிகமான முறையில் அந்த தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். அந்நியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் என்னென்ன பாவங்கள் இருந்ததோ அந்த பாவங்கள் இப்பொழுது இருக்கிறதா இல்லையா? பெண் சிசு கொலை, பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைப்பது, கொலை செய்வது என்ற ஒரு கொலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இருந்தது. இன்றும் இருக்கிறது. என்ன கொஞ்சம் அட்வான்ஸா போயிருச்சு. இன்னைக்கு கருவிலை அழித்து விடக்கூடிய ஒரு சூழல். அந்த காலத்தையாவது குழந்தை பிறந்த முன்னாடி பார்த்து அழிப்பாங்க. இந்த காலத்துல ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய அந்த முறைப்படி பார்த்து பெண் குழந்தையா உடனே அழிச்சிருங்க. ஒரு ஆய்வின்படி இந்த 2012ஆம் வருடத்தில் ஜனவரி முதல் இப்ப செப்டம்பர் நடக்குது. இந்த 9 மாதத்தில கருவில் அழிக்கப்பட்ட குழந்தைகள் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2326 குழந்தைகள். 2326 குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவள் பெண் என்ற காரணத்தினால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அதே கொடுமை இன்றும் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் இருந்த ஒரு பெண் ஒரு அறிஞனை பார்த்தால் அவனோடு படுத்துக்கொண்டு அவனோடு உணர்வு கொண்டு அதே அறிஞனை போல் தனக்கும் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது அந்த காலம். இன்றும் அதே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையை சார்ந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனியினுடைய முதலாளி, அவருடைய மனைவி இப்ப அந்த பிந்து வங்கி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் ஐடில படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராவது விந்துவை வச்சிருந்தாங்கன்னா அதை கொடுங்க, அதன் மூலமாக நான் குழந்தை பெற்றுக்கிறேன். விந்து வங்கி அதை வாங்கி சோதனை குழாய் மூலமாக செலுத்தி கருவுறுவது, அதன் மூலமாக நான் குழந்தை பெற்றெடுத்தால் ஐடில படிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கும், என் குழந்தைக்கு அறிவு அதிகமா இருக்கும் என்று யோசிக்கக்கூடிய விஷயம் அல்ல இது. அப்படி செய்த நிகழ்ச்சி தினத்தந்தி பேப்பரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் நடந்த அதே பாவம்
இன்று இணையத்தினுடைய அசுர வளர்ச்சியால் மிக மிக அட்வான்ஸாக நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் இருந்த இனவெறி, கோத்திர வெறி, குலவெறி இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்யறது, நான் என்ன கேட்கிறது? நீ நல்லது செய்தால் அந்த நல்லதை நான் பாராட்ட மாட்டேன். நீ ஏதாவது கெட்டது செஞ்சினா அதை விட கெட்டதை நான் செஞ்சு காமிப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு முன்னால் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திற்கு முன்னால் உறவினர்களை வெட்டி வாழக்கூடிய தன்மை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் வட்டி வாங்குவது, அவர்களை பற்றி கூட சொல்லப்படுகிறது, மிகப்பெரிய வட்டிகளில் நடத்தி வந்தவர். வட்டி கூடாது, இன்னும் ரிபா என்பது தடுக்கப்பட்டது என்று சொன்னவுடன் அனைத்தையும் விட்டு விட்டார்கள். இன்று வட்டியினுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஈமு கோழியில மோசடி செய்யறாங்க, நாட்டுக்கோழியில மோசடி செய்யறாங்க, பிராய்லர் கோழியில மோசடி செய்யறாங்க. எல்லாத்தையும் இப்ப ஃபைன் இந்தியா அது இது எல்லாமே இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திற்கு முன்னால் நடந்த மோசடிகளை விட 1000 மடங்கு அதிகமான மோசடி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் ஒரு குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இல்லாமல் சிதைந்து காணப்பட்டது. தாய், தந்தை, மகன், மகள் என்ற ஒரு பாச பிணைப்பெல்லாம் கிடையாது. சொந்த தந்தை இறந்து விட்டால் கூட தாயை தன்னுடைய சாரமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த குணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு முன்னால் இருந்தது. அதே குணம் இன்றும் எத்தனையோ இடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திற்கு முன்னால் ஓரின சேர்க்கை என்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். இன்று 1990க்கு முன்னால் அமெரிக்காவில ஓரின சேர்க்கை ஒரு கூடுமாக்கப்பட்ட விஷயம்தான், ஆகுமாக்கப்பட்ட விஷயம்தான். அதுவெல்லாம் மனித உரிமை என்று ஒரு பெண்மணி வாதிட்டு அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் ஓரின சேர்க்கை செய்வது கூடும் என்ற ஒரு சட்டத்தை நிறுவிட்டு 1991க்கு வந்த ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட ஒரு 22 வருடங்கள் கூட முடியவில்லை. ஓரின சேர்க்கையாளர்களுக்கு என்று ஒரு தனி கமிட்டி, அவங்களுக்குன்னு தனி வீடு, அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மெம்பர்ஷிப் கொண்ட ஒரு பெரிய பெரிய நெட்வொர்க் நடந்துட்டு இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திற்கு முன்னால் நடந்த எல்லா பாவங்களை விட மிக அதிகமான பாவங்கள் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே பாவங்களை எல்லாம் பார்த்து இந்த நிலை மாறாதா என்று மக்கள் ஏங்கினார்களோ அதே போல் இன்றும் ஒரு சில மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏக்கத்தை தீர்த்து வைப்பதுதான் இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டம், வேறொன்றும் கிடையாது. மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் என்று ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு பெயர் எடுப்பதோ அதுவெல்லாம் நோக்கம் கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த மோசமான கலாச்சார சீர்கேடுகளை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களோ, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்களோ, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை வேரோடு அழித்தார்களோ, வேரோடு என்று சொல்வதை விட அந்த வேரில் ஒட்டியிருக்கக்கூடிய மண்ணை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழித்திருக்கிறார்கள். கடம்புரிதான் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். மற்ற மதங்களும் பாவத்தை அளிக்கிறது, இஸ்லாமிய மார்க்கமும் பாவத்தை அளிக்கிறது. எல்லா மதங்களும் அன்பை போதிக்கிறது, இஸ்லாமிய மார்க்கமும் அன்பை போதிக்கிறது. மற்ற மதங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முன்னான ஒரு வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான். இப்ப டிச்சில கொசு இருக்குது, டிச்சின் மூலமா கொசு வந்து மூலமாக கொசு வந்துட்டே இருக்குது. மற்ற மதங்கள் கொசுவை அழிப்பதற்கு மருந்தை பயன்படுத்துவார்கள். மற்ற மதங்கள் எல்லாம் உடனடி சமாதானம் கிடைத்து விட்டால் போதும் என்று நினைப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த டிச்சை அடைப்பதற்கு என்ன வழி? கொசு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தை அழி. மற்ற மதங்கள் எல்லாம் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் விபச்சாரத்துக்கு பக்கம் நீ நெருங்க கூடாது, அடுத்த பெண்ணை கெட்ட பார்வையோடு பார்த்தால் உன் கண் விபச்சாரம் செய்கிறது என்று சொல்லி அடியோடு நிறுத்தினார்கள். இதுதான் மற்ற மதத்திற்கும் நம்முடைய மதத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்படி எல்லா விதமான பாவங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்து ஒழித்ததை போல் இன்றும் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்கால சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான பாவங்கள் 1, 2 என்று சொல்ல முடியாது. அதற்கு அவர்கள் குறிப்பிட்டதை போல சிறிய சிறிய நபர்கள், இளைஞர்களுக்கு இந்த நூற்றாண்டில் இஸ்லாமிய இளைஞர்கள் என்று தலைப்பு, இதை குழந்தைகள் என்று சொல்லியிருந்தால் பொருத்தமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு 7வது 8வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இடத்துல செல்போனை கொடுத்தால் பிரிச்சு வேந்துருவான். நெட், இன்டர்நெட், இணையதள இணைப்பு எப்படி வாங்குறது, இணையதள இணைப்புல எங்கெங்கெல்லாம் போனா எதெல்லாம் கிடைக்கும், பெரியவர்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் சிறியவர்களுக்கு தெரிகிறது. சிறுவர்கள் மிக மிக மோசமான சூழ்நிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் ஒரு இந்த வாரத்துல மட்டும் 4 நாட்கள் தொடர்ந்து இந்த கோவை மாவட்டத்துக்கு சுற்றுப்புறத்துல மட்டும் 4 கொலைகள் காதலினால் ஏற்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கொலை
ஒரு பையன் 15 வயசு பையன் 13 வயசு பிள்ளைய லவ் பண்ணி கொலை செஞ்சிருக்கிறான். 15 வயசு இவனுக்கு என்ன தெரியும்? வீட்டை கூட முளைச்சிருக்காரு, அதுக்குள்ள இவனுக்கு ஆசை வந்துருச்சு. அப்ப சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் இப்படி மோசமான சூழ்நிலை இருப்பதற்குண்டான மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் தொலைக்காட்சி. அவர்கள் தொட்டு சென்றார்கள். நான் இதை பற்றி சிறு விஷயங்களை சொல்கிறேன். தொலைக்காட்சி சம்பந்தமாக ஒரு ஆய்வை சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ்ல நடத்துறாங்க. நடத்திட்டு சொல்றாங்க, ஒவ்வொரு வருடமும் குழந்தைகள் குறைந்தபட்சம் காதல் காட்சிகளை, ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை காதல் காட்சிகளை மட்டும் 5000த்திற்கும் அதிகமான காட்சிகளை பார்க்கிறது. காதல் காட்சிகள் 5000த்துக்கு மேல பார்க்குது. வன்முறையை தூண்டக்கூடிய, கொலை செய்யக்கூடிய காட்சிகளை 3000த்திற்கும் அதிகமாக பார்க்கிறது. அதே போல் வஞ்சக எண்ணம், குரோத எண்ணம், அடுத்தவனை எப்படி கமுத்துறது, நாம எப்படி பெரிய ஆளாகிறது, எப்படி பொய் சொல்றது, பொய் சொன்னா அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது என்பன போன்ற எல்லா பாவங்களையும் தொலைக்காட்சி மக்களுக்கு பிராக்டிகலாக கற்றுக் கொடுக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில் வாழக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கெட்டது செய்யணும்னு தோணுதா? ஒரு 4 படத்தை உட்கார்ந்து பாருங்க. ஒரு 4 படத்தை உட்கார்ந்து பாருங்க. கெட்டவனா மாறுறதுக்கு எதுவும் தேவையில்லை. இதைத்தான் அந்த ஆய்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சொல்றாங்க? ஒண்ணுதான் சொல்றாங்க, தொலைக்காட்சி என்பது சினிமா என்பது இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தொலைக்காட்சி என்று சொன்னால் அது ஒரு ஊடகம், செய்திகளை சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊடகம். சினிமா என்று சொன்னால் முழுக்க முழுக்க பொய்யும் கற்பனையும் கலந்த ஒரு விதமான படங்கள். அது வேற, அது ஒரு கலை. இந்த ரெண்டையும் போட்டு பின்னி பிணைந்து சினிமா என்றால் தொலைக்காட்சி என்றால் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஊடகமாக இந்த உலகத்திற்கு உருவாகி இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில சினிமா படங்கள் மட்டும்தான். ஒரு சில சேனல்களை புரட்டினால், ஒரு சில சேனல்களை பார்த்தால் 24 மணி நேரம் படம் தான் போடுறான். நைட்டு 1 மணி 2 மணிக்கு மேல போயிட்டோம்னா அந்த படம் தான் போடுறான். இன்னும் அதற்கு பார்த்தாருன்னு நினைச்சுக்காதீங்க. கேள்வி செவிவழி செய்திதான். அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கடந்து விட்டால் எல்லா படமும் போடுறான். மிட்நைட் மசாலா எதற்காக போடுகின்றான்? ஒரு ஊடகமாக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லி உலகத்தினுடைய ஜெனரல் நாலேஜ், காமன் சென்ஸ்களை உருவாக்கக்கூடிய ஊடகங்கள் எதை உருவாக்குகிறது? மக்களுடைய மனதில, குழந்தைகளுடைய உள்ளங்களில குரோதத்தையும் வஞ்சகத்தையும், பொய் சொல்வது எப்படி, புறம் பேசுவது எப்படி என்பது போன்ற இஸ்லாத்தால் தடுக்கப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, மனித நேயத்திற்கு மாறுபட்ட எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிறது தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பம் 1 2 அவ்வளவுதான் சொல்ல முடியாது. தப்பித்த குடும்பம் வேண்டாம், 1 2 இருக்கு, விரல் விட்டு எண்ணிடலாம். அப்ப இதனுடைய பாதிப்பு இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல, முழு உலகமும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிவிட்டது. தொலைக்காட்சியை விட்டு உயிர் கூட பிரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா படம் பார்க்கறது விட்டு என்னை பிரிச்சாதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சில நல்ல மனிதர்கள் யோசிக்கிறார்கள், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா குழந்தைகளுடைய நிலை இப்படி மோசமாக போய் கொண்டிருந்தால் இவர்கள் இளைஞர்களாக முன்ற பொழுது என்ன செய்வாங்க? சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒருத்தனை போட்டு போச்சு எடுத்தாங்களா, அது மாதிரி செய்வாங்களா? இல்ல ஒரு பிள்ளைய நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிள்ளைய 4-5 பேர் சேர்ந்து பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, அது மாதிரி செய்வாங்களா என்று பார்த்தால் அதுவெல்லாம் இப்பொழுது இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறது. இதைவிட மிக மோசமான சூழ்நிலை தான் பின்னால் ஏற்படும் என்று சில நபர்கள் யோசித்து எப்படியாவது மக்களுக்கு ஏதாவது விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டம். மேலை நாட்டு அறிஞர் ஷெல்லி என்று சொல்லக்கூடிய நபர், சைக்காலஜி சம்பந்தப்பட்ட படிப்புல மிக தேர்வு பெற்றவர். அவர் ஒரு நாத்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர். அந்த நபர் உலகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல நாடி சொல்லுகின்றார், உலகத்தில் கடவுள் என்பது கிடையாது, எல்லாம் கல்லு மண் இதை வச்சுதான் வணங்குறான், சிலைகளை வடிப்பவனும் இவனு, அந்த சிலைகளுக்கு அடிமைப்பட்டு கிடப்பவனும் இவனு அப்படின்னு வளம்புரித்தான் சொல்லுவான். அதே போல் இவனாக உருவாக்கி கொண்டவைகள் தான், அதற்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடவுள் என்பது கிடையாது என்று சொன்ன ஷெல்லி என்ற இந்த நபர், அதே நபர் சொல்லுகின்றார், உலகத்தில் பாவங்கள் மிதைத்து விட்டது, உலகத்தில பாவங்கள் மிகைத்து விட்டது, உலகம் முழுவதும் மிகப்பெரிய அழிவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் என்ற ஒரு உருவகத்தை நீ ஏற்படுத்து, கடவுளை நீ உருவாக்கு, கடவுள் என்று கிடையாது, கடவுளை உருவாக்கு, அந்த உருவாக்கப்பட்ட கடவுளுக்கு நீ பயப்படு, உன்னிடமிருந்து பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்றுவிடும் என்று சொல்லுகின்றார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லே, கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கூட மனசாட்சிக்கு பயப்பட்டு நடக்க மாட்டேயா அப்படின்னு கேட்பாங்க. அதே போல்தான் நீங்கள் கடவுள் கொள்கையில் இருந்தாலும் சரி,
அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ரசூலை ஏற்றுக்கொண்டாலும் சரி, யாரையோ ஏற்றுக்கோங்க. ஆனால் மனித நேயத்தோடு உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டும். மனித நேயம் என்று சொன்னால் அடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, அடுத்தவர்களுக்கு நாவாலும் கரத்தாலும் எந்த விதமான தீங்கும் இழைக்காதவனே மனிதன் என்று. அதை போல் நீங்கள் மாற வேண்டும். ஏதோ ஒரு மதத்துல இருந்துக்கோங்க, ஏதோ ஒரு மார்க்கத்துல இருந்துக்கோங்கன்னு பொதுவா சொல்லல. இஸ்லாமிய மதத்துக்கு வாங்க, இல்லாட்டி மனுஷனாவது மாறுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு இன்னைக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லக்கூடிய நிலை இஸ்லாமியர்களிடத்தில் கூட. எனவேதான் 1400 வருடத்திற்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட அந்த வேதத்துல அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே நுழையுங்கள். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் நுழையுங்கள். இஸ்லாம்னா என்ன, ஈமான் என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இஸ்லாத்தில் நுழையுங்கள். அதாவது ஈமான் மட்டும் கொண்டால் பத்தாது, அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை மட்டும் போதாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை என்று நம்பினால் மட்டும் போதாது. அவர்களை பற்றி எவனாவது பேசினால் போர்க்கொடி தூக்கினால் மட்டும் போதாது. நாங்கள் எல்லாம் இஸ்லாமில் என்று ரேஷன் கார்டையும் ஐடி கார்டையும் பேர் எழுதினா போதாது. உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையான முறையில் நுழையுங்கள். இஸ்லாம் என்று சொன்னால் 5 நேரம் தொழுகை, ரம்ஜான் மாசம் வந்து நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வது, கொஞ்சம் கொடுப்பது, இது போன்ற ஒரு சின்ன வட்டமல்ல இஸ்லாம் என்பது. அதை தாண்டியது இஸ்லாம். இன்று இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், ஒரு சில கூட்டங்கள் வணக்க வழிபாடுகள் தான் இஸ்லாம் என்ற தோரணிகளை, வணக்க வழிபாடுகள் இல்லை என்று சொன்னால் அவன் மூமினை இல்லை என்ற தோரணிகளை நடந்து கொண்டிருக்கிறார்கள். இணையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தொழாதவன் நரகத்திலே நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. நோன்பு வைக்காதவன் நரகத்துல நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. ஆனால் கலிமா சொன்னவன் கண்டிப்பாக சொர்க்கம் செல்லுவான். இது எதை நமக்கு அறிவிக்கிறது? ஈமான் என்பது வேறு, அமல் என்பது வேறு. அமல் என்று சொன்னால் 5 நேர தொழுகை மட்டுமல்ல அமல், ஒரு மாதம் நோன்பு வைப்பது மட்டுமல்ல அமல், ஹஜ் செய்வதும் ஜகாத் கொடுப்பதும் ஒரு சின்ன வட்டத்தில் இருப்பதன் அமல். கிதாபுகள் என்று சொல்லக்கூடிய மார்க்க கருவூலங்களிலே இதுவெல்லாம் ஒரே ஒரு பாகங்கள் சொல்லப்பட்டிருந்தால் மிக மீதம் இருக்கக்கூடிய 4 பாகங்களிலே ஒரே ஒரு பாகம் மட்டும்தான் இந்த அமல்கள் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது. மற்ற 3 பாகங்களும் உலக நடைமுறையில உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பது ஆரம்பித்து பக்கத்து நாட்டிடத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பது வரை சொல்லிக் கொடுக்கிறது. அண்டை வீட்டாரோடு நீ சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை மரணித்து விட்டால், அவருடைய திருப்தி இல்லாமல் நீ மரணித்து விட்டால் நரகத்துக்கு செல்வாய். இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. எத்துணை நபர்கள் அண்டை வீட்டாரோடு சண்டை போடாமல் இருக்கிறார்கள், பக்கத்து நாட்டோட சண்டை, பக்கத்து மாநிலத்தோட சண்டை. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாமும் இதில் உடந்தையாக இருப்பது மிக கைசேதத்திற்குரிய விஷயம். கையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை தொழுகைக்காக சுருக்கி விட வேண்டாம். அல்லாஹ்வை அனைத்து விஷயங்களிலேயும் கொண்டு வர வேண்டும். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் முதல் கொண்டு எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை கொண்டு வர வேண்டும். எப்பொழுது அல்லாஹ்வை ஒரு சிறிய வட்டத்திற்கு சுருக்கி விட்டோமோ, மதத்தவர்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க, அன்னைக்கு மட்டும்தான் குளிச்சு சுத்தமா போயிட்டு கோயிலுக்கு போறேன் அமைதியா இருப்பேன் நானு, எது சேட்டவனை பாட்டு சொல்லுவாங்க. வெளியில வந்துட்டாங்கன்னா மாறிடுவாங்க. இதுவல்ல இஸ்லாம். இப்படியே நமக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை பிறந்தது முதல் கொண்டல்ல, பிறப்பிற்கு முன்னால் முதல் கொண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, முதலாக ஒரு குழந்தையை உற்பத்தி செய்வதற்காக நீ உன் மனைவியோடு சேருகின்ற பொழுது ஒரு துவாவை ஓதிக்கொண்டு சேர். அப்படின்னா என்ன? அப்புறந்த இஸ்லாத்தினுடைய விஷயங்களை உன் குழந்தைக்கு ஊட்டு. குழந்தையை உருவாக்குகிற அந்த சூழலில் இருந்து இஸ்லாத்தை அந்த குழந்தைக்கு ஊட்டு. என்று சொன்னால் கபரில் வைத்த பின்பு மட்டுமல்ல, கபரில் வைத்து அடைக்கப்பட்ட பின்பு அந்த மையத்திற்கு துவா செய்வது முதல் கொண்டு எல்லா விஷயங்களிலும் பறந்து விரும்புவது இஸ்லாம். இன்று எல்லா விஷயங்களிலும் கோட்டை விட்டு விட்டு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பதால் தான் பாவங்கள் மிக அதிகமாக கிடைக்கிறது. பாவங்கள் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகிறது. அந்த குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து, இந்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முழு உலகமும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அழகான பொருளாதார விதிமுறை நமக்கு கிடைக்காதா? நம்முடைய நாடு நல்ல ஒரு வல்லரசா மாறிடுங்க,
ஒரு அழகான பொருளாதார விதிமுறைகள் கிடைக்காதா? ஒரு கலாச்சாரம் கிடைக்காதா? குடும்ப அமைப்பு எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டி நமக்கு கிடைக்காதா என்று உலகம் முழுவதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த உலகம் எதிர்பார்த்ததோ அதே போல் இப்பொழுது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. என்ன, அன்று இஸ்லாம் என்பதே இல்லாமல் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே மிகப்பெரிய வெற்றியை நாட்டினார்கள். இன்று இஸ்லாம் என்ற ஒன்று இருக்கிறது. நாம் அதை கவனத்தில் கொண்டு நல்ல முறையில இஸ்லாமியர்களாக வாழ்ந்து மக்களுக்கு தேவைப்படுகின்ற நல்ல கலாச்சாரத்தை இந்த சீர்கட்டிலிருந்து ஒழித்து நல்லதொரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை கொடுக்க உலகம் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்துக் கொண்டு நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும். அந்த நல்ல முஸ்லிமாக வாழ்வது எப்படி என்பது போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தான் இது போன்ற கூட்டங்கள் ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், போர்க்கால நடவடிக்கையாக இருக்க வேண்டிய இது போன்ற கூட்டங்கள் வாரம் நடத்துறதில்ல, டெய்லி நடத்துறதில்ல, 24 மணி நேரம் இது போன்ற கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மாசத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் நடத்தினோம்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே தேர்தல் பிரச்சாரத்தை போல தேர்தலுக்கு முன்னாடி எப்படி பிரச்சாரம் செய்வாங்களோ அதே போல் இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டங்களை மிக அதிகமாக நடத்தக்கூடிய ஆற்றலை மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசாவிற்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல இயக்கங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. எதை கேட்டோமோ எதை படித்தோமோ அதை பற்றி வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.